இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் நாவலர் வீதிக்கு அருகில விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொளியில நாங்கள் முழுமையா பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள போய் பாருங்க. யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரத்துக்காக போட்டு கிடக்குது, விற்பனைக்காக போட்டு கிடக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் போய் பாருங்க. இப்ப வாங்கோ யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் நாவலர் வீதியிலிருந்து 200 மீட்டர் தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது. யாழ்ப்பாணம் நாவலர் வீதியிலிருந்து 200 மீட்டர் தூரம் அப்படின்னு சொன்னா எஃப்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 800 மீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது சரியான லொகேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் பெருமாள் கோயிலடி, அதாவது நாவலர் ரோட் பெருமாள் கோயிலடிக்கு அருகில தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குன்னு முன்னாடியே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒண்டகா பரப்பு காணிக்க தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு 4 புறமும் சுற்றுமதலால சூழப்பட்டிருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டகா பரப்பு காணிக்கு அமைஞ்ச வீடு. இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த ஒண்டகா பரப்புக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. அதுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு சிறியோரு மாடியும் கொண்டது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2 ரூம்களுடைய மாடி வீடாகத்தான் இருக்குது. அதாவது இந்த வீட்டுக்கு கீழே ரூம் இருக்குது, அதே மாதிரி மேலேயும் ரூம் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவது கீழே இருக்கிற விவரங்களை பார்த்தோம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 4 அறைகள், ஒரு கோல் கிச்சன், அட்டாச் பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 அறைகளும் ஒரு சிறிய ஹோலும் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டினுடைய முன்பக்க தோற்றத்தை நீங்கள் பார்க்க தெரிந்திருக்கும், மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து அவர்கள் சொல்ற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 3,80,00,000 ரூபாய் சொல்லினோம். இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும். இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்கன்னா தொலைபேசி இலக்கத்துக்கூடாகவும் தொடர்பு கொண்டு இந்த வீட்டை நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைஞ்சிருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டகா பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்கன்னு சொன்னா யாரோட தொடர்பு கொள்ள போகணும், அவருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு சாதாரண இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது. இப்ப நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இப்ப நீங்கள் வீடியோ பார்க்க டிஸ்பிளேல இந்த வீட்டை வாங்க அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் நாவலர் வீதிக்கு அருகில் இருக்கிற இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னா இந்த விவரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதே போல உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் நேரடியாக நார்மல் கோல் ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட வீடுகள் காணிகள் கடைகளை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் வாடகை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக பயன்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் இந்த யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் போட்டு கிடக்குது. நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடையும் நிறைய வீடுகள் காணிகள் இந்த யூடியூப் தளத்தில் போட்டு கிடக்குது. அதே மாதிரி தரகரோட தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுடைய தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது. நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் உள்ளவே இருக்க இந்த சேனலுக்குள்ள பாருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே நீங்கள் இந்த உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த உங்கள் யூடியூப் சேனல் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியல் தோம்புகளை வடிவை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் அல்ல சட்டத்திறனையூடாகவோ அதை சரிவர பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல், நீங்கள் ஒரு காணியை வீட்டை வாங்கும்போது அதற்கான பண கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அதை
அதை வங்கிகளுக்கு கூட செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். அறிவுறுத்தல் காரணங்களுக்காக இது எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.